ஸோ இப்போ இந்த தாவர உள்ளமைப்புகளோட மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட் ஸ்டெம் லீஃப். ஸோ இதில் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம் பார்த்துச்சு, ரூட் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் இந்த மாடிஃபிகேஷன்ல லீஃப், இலை. இலையோட மாற்றமைப்புகளை பற்றி படிக்கலாம். முதல்ல இலைனா என்ன, எப்படி இருக்கும் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இது தண்டு, இந்த தண்டுல இருந்து இப்படி இருக்கும் இலை. நம்ம இதை பார்க்குற வழக்கமா தண்டுல இருந்து இலைகள் வந்து இப்படி இருக்கும். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வில்லாபிளாட்டை கூட போட்டுக்கலாம். இதை வந்து தண்டுல இருந்து இலை வர்றதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்ப இலை எங்கிருந்து தோன்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோ இலை என்பது என்னன்னா தண்டின் பக்கவாட்டு மற்றும் தட்டையான அமைப்பாகும். தண்டினுடைய பக்கவாட்டு மற்றும் தட்டையான அமைப்புகளாகத்தான் இலைகள் காணப்படும். இப்ப தண்டினுடைய பக்கவாட்டிலிருந்து தட்டையான அமைப்பிற்கு தட்டையாக தோன்றுகின்ற அமைப்புக்கு தான் இலை. இது எப்படி சொல்றேன்னா, தண்டின் பக்கவாட்டு மற்றும் தட்டையான அமைப்பு ஆகும். Lateral and flattened structures known as the leaf. So இலை என்பது தண்டின் பக்கவாட்டில் இருந்து தட்டையாக தோன்றுகின்ற ஒரு அமைப்பு என்று சொல்லப்படுது. தண்டு அப்படின்றது இப்படி இருக்கும் இல்லையா? இதுல கணுக்கள் இருக்கும், கணுவிடை பகுதிகள் இருக்கும். So the stem has node and internodes. கணுக்களையும் கணுவிடை பகுதிகளையுமே தண்டுகள் பெற்றிருக்கும். கணுவிலிருந்து தான் தண்டுகள் தோன்றுது, கணுவிலிருந்து தான் தண்டுகள் தோன்றுகிறது. இங்க இந்த வார்த்தையில வந்து கிளைகள் எப்படி தோன்றுது சார்? கிளைகள், தண்டிலிருந்து இலைகள் தோன்றுது, கிளைகள் எப்படி தோன்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளைகள் பிரான்சஸ், கிளைகள் எப்படி தோன்றுதுன்னு பாருங்க. கோண பகுதியிலிருந்து, கோண பகுதியில், அதாவது ஆக்சில், கோண பகுதியிலிருந்து மொட்டு தோன்றுது, அதாவது பட், பட்ஸ், மொட்டுக்கள் தோன்றுகிறது. கோணப்பகுதி ஆக்சில் இருந்து மொட்டு தோன்றுது. இது கோண மொட்டுன்னு சொல்றாங்க, ஆக்சிலரி பட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? கோண பகுதியிலிருந்து ஆக்சில் இருந்து பட், மொட்டுக்கள் தோன்றுது, இது கோண மொட்டு. இந்த கோண மொட்டுக்கள் தான் கிளைகளாக மாறுகிறது. கிளைகள் பிரான்சஸ் எப்படி கிடைக்குது பாருங்க. கோணப்பகுதி ஆக்சில், அதிலிருந்து மொட்டு, அதாவது பாத்தீங்கன்னா அரும்புகள் தோன்றுது. இதுல வந்து கோண மொட்டுன்னு சொல்லுவாங்க, ஆக்சிலரி பட். இந்த ஆக்சிலரி பட் தான் லீட் டு தி பிரான்ச், கிளைகளாக மாறுகிறது அப்படின்றாங்க. கிளைகள் தோன்றதுக்கான காரணங்களை கேட்பாங்க. ஆக்சில் இருந்து மொட்டுக்கள் தோன்றி ஆக்சிலரி மொட்டுக்கள் மாடிஃபைட் ஆகி பிரான்சஸா கிடைக்கிறது, அதாவது பாத்தீங்கன்னா கிளைகள் உருவாக்கப்படுகிறது. இலைனா என்ன சார்? இப்போ நம்ம பார்த்திருக்கிறது வந்து இலையை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இலைனா என்ன அப்படின்னா, இலையில முக்கியமா 3 பகுதிகள் இருக்கும். என்னென்ன பகுதிகள் இருக்கும் அப்படின்னா, இத வந்து கொஞ்சம் பெயர்கள்ல கொடுத்துருப்பாங்க. ஒண்ணு இலை அடிப்பகுதி, இலையோட அந்த அடிப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, பேஸ் உள்ள, இது இலை அடிப்பகுதின்னு சொல்றாங்க. இலை அடி பகுதி, அதாவது லீஃப் பேஸ், லீஃபோட பேஸ், இலையடி பகுதி. ரெண்டாவது என்ன சார்னா, இந்த ஒரு கான்செப்ட், அதாவது இந்த தண்டோட ஜாயின் பண்ணது பாத்தீங்களா, இதுக்கு என்ன பெயர் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்டியூல்ஸ், அதாவது இலை காம்புன்னு சொல்லுவாங்க. இத இலை காம்பு, பெட்டியூல்ஸ். கடைசியா இந்த இலையோட பகுதியினுடைய மொத்த பரப்புகளுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா லீஃப் சர்ஃபேஸ், அதாவது நம்ம இது என்ன சொல்றோம்னா லேமினான்னு சொல்றோம். லேமினா தமிழ்ல இலை பரப்பு அப்படின்னு சொல்றாங்க, இலை பரப்பு. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இலையோட முக்கியமான 3 பகுதிகள் இதுதான். இலையோட முக்கியமான 3 பகுதிகள் என்னன்னு பாத்தீங்க, இலையடி பகுதி லீஃப் பேஸ், பெட்டியூல்ஸ் இலை காம்பு, அதுக்கப்புறம் லேமினா இலை பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதிகளாக இலையை நம்ம வந்து பிரிச்சுடுறோம்.
இப்ப இத கொஞ்சம் மாத்தியும் கொடுப்பாங்க, டேர்ம்ஸ் இருக்குது இதுக்கு வந்து ஹைப்போபோடியம் சொல்லுவாங்க. இத ஹைப்போபோடியம் என்று சொல்றது. இத மீசோபோடியம் என்று சொல்லுவாங்க, மீசோபோடியம் என்று சொல்லுவாங்க. இத நம்ம எபிபோடியம் என்று சொல்லலாம், எபிபோடியம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒண்ணு இல்ல, ஹைப்போபோடியம்னா கீழ்ப்பகுதி ஹைப்போ, அண்ட் மீசோனா நடுப்பகுதி, அண்ட் எபிபோடியம் அப்படின்றது வெளிப்புற பகுதி. அதுதான் பார்த்தீங்கன்னா லீஃபோட சர்ஃபேஸ். இதை நம்ம லேமினா அப்படின்னு சொல்லுவோம், லேமினா அப்படின்னு. இந்த பெட்டியல்ஸ் அதாவது இலைக்காம்பு தண்டோட இணைக்கிற பகுதிகளில் லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர் தெரியும். இட் இஸ் நாட் லீஃப். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்யூல்ஸ் அல்லது ஸ்டெப்லஸ் என்று சொல்லப்படுகின்ற இலைக்காம்பு, அதாவது இலையடி செதில். இதுக்கு பேரு இலை எடி செதில். இத வந்து ஸ்டெபிலஸ் ஸ்டெபிலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இலை அந்த காம்போட காணப்படுற இலை மாதிரி இருக்கிற அமைப்புகளுக்கு இலை அடி செதில்கள். இட் இஸ் நாட் லீஃப். லுக் லைக் லீஃப், லீஃப் மாதிரி இருக்கும், ஆனா லீஃப் கிடையாது. இதுதான் அந்த தண்டு பகுதியோட இணைக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடமாக பார்க்கப்படும். சோ முக்கிய பகுதிகள் 3 தான். அதுல ஒண்ணு வந்து நம்ம சொல்ற இலையடி பகுதி, இலை காம்புகள் மற்றும் இலை பரப்பு. இலை காம்புகளோட செதில்கள் மாதிரி காணப்படுறதுனால இது இலையடி செதில் அப்படின்னு சொல்றோம். இப்போ இது இலையுடைய நம்ம பகுதிகளை கொடுத்துரும். இதனுடைய வேலைகளை நம்ம பார்க்கலாம், இது என்ன செய்யுது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இலை பொதுவாக என்ன சார் அப்படின்னு கேட்டா, இட் இஸ் a very important part of the plants, தாவரங்களுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. பிகாஸ் இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, போட்டோசிந்தட்டிக் ரியாக்ஷன் ஃபார் நீராவி போக்கு இல்லையா, நம்ம பார்க்கிறோம் இல்லையா அந்த செயல்முறை, வாட்டர் எவாபரேஷன், இந்த மாதிரியான பணிகளை செய்யக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு எதுன்னு கேட்டா இலைதான். அப்ப நீராவி போக்கு செயல்பாடுகளுக்கும் ஒளிச்சேர்க்கை செயல்பாடுகளுக்கும் செய்யப்படுகின்ற மிக முக்கியமான உறுப்புகளாகத்தான் இலை பார்க்கப்படுகிறது. இது போன்ற பணிகளை இல்லாமல் இலைகள் இன்னும் புதுமையான நிறைய பணிகளை எல்லாம் மேற்கொள்கிறது. அதை பத்தி நம்ம பார்க்கிறோம். தட் இஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப்குள்ள போறோம். அதுக்கு முன்னாடி இந்த இலையடி பகுதிகள் அப்படின்றது சில ஒருவித்தலை தாவரங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டா இது எப்படி இருக்குன்னா, உரை போன்ற அமைப்புகளை கொண்டிருக்கும், உரை போன்ற அமைப்பினை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புல் கிராஸ் அண்ட் பனானா, வாழை. இதை நம்ம என்ன சொல்றோம் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷீட்டிங் லேயர் அப்படின்னு சொல்றது. வேற ஒண்ணு ஷீட்டிங் லீஃப், இது ஷீட்டிங் லேயர் அப்படின்னு சொல்லப்படுற உரை போன்ற அமைப்பை கொண்டிருக்கும். இங்கிலீஷ்ல ஷீட்டிங், ஷீட்டிங் அதாவது உரை போன்ற அமைப்புகளை கொண்டிருக்கும் இலையடி பகுதிகள். ஒருவித்தலை தாவரங்களில், சில ஒருவித்தலை தாவரங்களில் இந்த மாதிரி உரை போன்ற அமைப்புகளை கொண்டிருக்கும். எடுத்துக்காட்டுகள் புல் தாவரம் மற்றும் வாழை தாவரம். அதே போல சில இருவித்தலை தாவரங்கள்ல லைக் லெகுமினேஸ் போன்ற இருவித்தலை தாவரங்கள்ல அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இலையடி பகுதி கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பல்பினஸ், அதாவது இலை அடைப்பு என்று சொல்றாங்க. இந்த இலையடி பகுதிகள் சற்று பருத்த மாதிரி இருக்கும். இது பல்பினஸ், இலை அமைப்பு, சாரி இலை அடைப்பு, இலை அடைப்பு என்றும் சொல்றாங்க. சோ அப்ப இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கேட்கிறாங்க. நிறைய தாவரங்கள் இருந்தாலும் ரொம்ப ஃபேமஸ் வந்து அவரை, லெகுமினஸ். அவரை தாவரங்கள் வந்து அதாவது பீன் சொல்லப்படுற அவரை தாவரங்கள் ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லப்படுது. இலையடி பகுதிகள் சில ஒருவித்தை தாவரங்களில் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா உரை போன்ற அமைப்புல ஷீட்டிங் லேயரா இருக்கும். சோ ஷீட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும். சில வகையான இருவித்தலை தாவரங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி பல்வினஸ் அப்படின்னு சொல்லப்படுற இலை அடைப்பு தன்மைகளை கொண்டிருக்கும். எடுத்துக்காட்டுகள் வந்து அவரை தாவரத்தை நான் கொடுத்திருக்கேன், பீன். சோ இது வந்து தாவர புறமைப்புகளுடைய இலையினுடைய அமைப்பை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இலைனா எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும், அது எங்கிருந்து தோன்றுது, கிளைகள் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்றதை பற்றி நம்ம பார்த்தோம். இலையினுடைய பிரதான வேலை என்னன்னு சொன்னோம்னா, ஒன் இஸ் த வாட்டர் எவாபரேஷன், நீராவி போக்கு. நீராவி போக்கு. ரெண்டாவது என்ன சார் பண்ணோம்னா போட்டோசிந்தட்டிக், ஒளி சேர்க்கை. ஒளி சேர்க்கை. இந்த ரெண்டு பணிகளை வந்து அது கண்டிப்பா மேற்கொள்ளும், மாற்று கருத்தை கிடையாது. ஆனா இலைகள்
மாறுபாடுகளுக்கு உள்ளாகி பல்வேறு பணிகளை செய்கிறது. அது என்னென்ன சார் செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கலாம். ஸ்டோரேஜ், சேமிப்பு பணிகளில் அது மேற்கொள்ளுதான். சேமிப்பு மேற்கொள்ளுது சார். சேமிப்புகள் என்னன்னா உயிரினங்கள், தாவர அமைப்புகள் சார் பங்கு இருக்குது அப்படின்னா நம்ம வழக்கமா பாக்குறோம். ஆனியன், வெங்காயம், கார்லிக், பூண்டு, இது எல்லாம் இலையினுடைய மாறுபாடு தான் சார். நம்ம சாப்பிடுற வெங்காயம், பூண்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இலையினுடைய ஒரு மாறுபாடு தான். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிற பீட்ரூட் பார்த்தோம், கேரட், ரேடிஷ், முள்ளங்கி, ஸ்வீட் பொட்டாட்டோஸ், இதெல்லாமே வந்து வேரோட மாறுபாடுகளா பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திருக்கிற தண்டுல வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். என்னன்னா தண்டு அமைப்புகள்ல வந்து போய் பார்க்கும்போது ஜிஞ்சர் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய உறுப்பு கொடுத்தோம், பொட்டாட்டோஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் பார்த்தோம். சோ இந்த மாதிரி நிறைய உயிர்கள், அதாவது தாவரங்கள் வந்து வேர்களாகவும் தண்டுகளாகவும் இலைகளாகவும் மாற்றமடைந்திருக்கு. நமக்கெல்லாம் அது எப்படி தெரியும்? ஒரு செடியா தான் தெரியும். இப்ப நீங்க வெங்காய காய்கறி, நம்ம காய்கறின்னு சொல்றோம். அப்ப அப்படின்னா வெங்காயம் என்ன சார் அப்படின்னு கேட்டா ஒரு இலையினுடைய மாறுபாடு. பூண்டு என்பது என்ன? ஒரு இலையினுடைய மாறுபாடு. நீங்க அந்த ஓபன் பண்ணி பார்க்கும்போது தெரியும், அப்படியே லேயர் லேயர் லேயரா வரும். அதுதான் இது, இலைகள் தான் அது. வெங்காயத்தை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு லேயரா வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே பேட்டல்ஸ், அது வேற ஒண்ணுமே இல்லை. சோ அது மாதிரி ஒவ்வொன்றும் மாறுபாடுகளை கொண்டிருக்கிறதாக இருக்கும். ரைட். சோ ஸ்டோரேஜ், இது இலைகளுடைய முதன்மை வேறுபாடுகள், அதாவது மாறுபாடு அடைந்தது. இது பாத்தீங்கன்னா சேமிப்பு பணிகளில் மேற்கொள்கிறது சில இலைகள். அதுக்கு எடுத்துக்காட்டு வெங்காயம் மற்றும் பூண்டு. ரெண்டாவது என்ன, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டென்ட்ரில்ஸ் ஆஃப் லீஃப், இது வந்து பாத்தீங்கன்னா பற்று இலைகள் அப்படின்னு சொல்றாங்க, பற்று கொடிகள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பற்றிக்கிட்டே போற சில தாவரங்கள்லாம் இருக்குது. எடுத்துக்காட்டு பட்டாணி தாவரம் சிறந்த உதாரணமாக சொல்லப்படுது. பட்டாணி தாவரம் பற்று கம்பிகளுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக கருதப்படுது. வேற என்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்கள், அதாவது பாத்தீங்கன்னா பின்ஸ், ஸ்பின்ஸ் ஆஃப் பிளான்ட் லீஃப், முட்களாக மாறுபாடு அடைந்த சில தாவரங்கள் இருக்கு. ரொம்ப ஃபேமஸ் வந்து ஒபன்ஷியா தான் இருக்கு. ஒபன்ஷியா சப்பாத்தி கல், சப்பாத்தி கல்லில் இருக்கிற முள் வந்து இலை, அந்த தட்டையா இருக்கிற பகுதி வந்து தண்டு. நம்ம பார்க்க யோசிக்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் மாறும். சப்பாத்தி கல்ல இருக்கிற சின்ன இலை பின் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒரு இலை தான் அது. சோ அப்ப அந்த மாடிபிகேஷன், இந்த பாதுகாப்பிற்காகவும் டு பிரிவென்ட் த வாட்டர் எவாபரேஷன், நீராவி போக்கை குறைப்பதற்காகவும் தடுப்பதற்காகவும் தன்னை தானே அது என்ன பண்ணுது, மாடிஃபைட் பண்ணிருக்குது ஒபன்ஷியா. அப்ப இந்த சில இலைகள் என்னென்ன பணிகளை செய்கிறது? சேமிப்பு பணிகளை செய்கிறது. வெங்காயம் மற்றும் பூண்டு, அதாவது ஆனியன்ஸ் அண்ட் கார்லிக். அதுக்கப்புறம் டென்ட்ரில்ஸ் ஆஃப் அண்ட் லீஃப் ஆஃப், சில தாவரங்கள் வந்து பற்று கம்பிகளாக, பற்று கொடிகளாக இருக்கும், அது இலைகள் பயன்படுது. அதுக்கு வந்து பட்டாணி தாவரம். அண்ட் ஸ்பினஸ் ஆஃப் லீஃப், இந்த சில தாவரங்கள் வந்து முட்களாக மாறி இருக்கும் ஒபன்ஷியா தாவரங்களை இதுக்கு சொல்லலாம். இதுல ரொம்ப ஃபெமிலியர் ஒண்ணு இருக்கு, என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்லோடு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. பில்லோடு எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? சோ இந்த பில்லோட் தாவரங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த இலைக்காம்பு நம்ம சொன்னோம் இல்லையா, பெட்டிவல்ஸ், இந்த இலைக்காம்பு the slightly modifications look like leaf, இலை மாதிரியே மாற்றம் அடைஞ்சு அது பசுமையாக மாறி ஒளிச்சேர்க்கை பணிகளில் அது மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சேம் திங் இந்த இடத்துல இருக்கிற அந்த பிட்டிவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளிகளுக்கு செங்குத்தாக இருப்பதனால அது நீராவி போக்கை வந்து குறைப்பதற்கான வாய்ப்பாக மாறி இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பில்லோட்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ், அதாவது இலைக்காம்பு இலைகளை போன்று மாற்றம் அடைந்து உணவு அந்த சேமிப்பு பணிகள்ல வந்து பார்த்து ஒளி உணவு தயாரிக்கும் பணிகள்ல அதுக்கு மேற்கொள்கிறது. ஆஸ்திரேலியம் அகேஷியா, இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் அகேஷியா அப்படின்னு சொல்லப்படுறது தாவரங்கள். எடுத்துக்காட்டு ஆஸ்திரேலியன் தாவரம். எஸ். சோ அப்ப இந்த பில்லோடுக்கான எக்ஸாம்பிள்ஸ்க்கான காரணம் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்டியோல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இலைக்காம்பு என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாறுபாடுகளை தோற்றுவிக்குது. இந்த மாறுபாடுகள் பசுமையாக மாறி உணவை தயாரிக்கிற பணிகளில் செய்யும். இது வந்து பில்லோடு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னு சொல்றாங்க, பில்லோடு அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வராங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா
பூச்சி உண்ணும் தாவரம் ஸ்பிட்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பூச்சி உண்ணும் தாவரம் ஸ்பிட்சர். இந்த பூச்சி உண்ணும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது சில காரணங்களுக்காக, குறிப்பாக டிஃபிஷியன்சி ஆஃப் நைட்ரஜன், நைட்ரஜன் குறைபாடுகளுக்காக இந்த தாவரங்கள் பூச்சிகளை உண்டு அதன் மூலமாக நைட்ரஜனை கிரகித்துக் கொள்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் நெப்பந்தஸ், எடுத்துக்காட்டுகள் பாத்தீங்கன்னா நெப்பந்தஸ் தாவரம். இதை நம்ம குடுவை தாவரம் சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா குடுவை தாவரம். குடுவை தாவரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீனஸ் ஃபிளை ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வீனஸ் ஃபிளை ட்ராப் அப்படின்னு படக்கூடிய இந்த தாவரம் ஒரு குடுவை மாதிரி இருக்கும். பூச்சிகள் உள்ள வந்தோடனே மேல மூடிடும். அதை உடைச்சு அதுக்கு நைட்ரஜன் பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளும். அப்ப தாவரங்கள் பல்வேறு, குறிப்பாக தாவர இலைகள் பல்வேறு பணிகளுக்காக தன்னை என்ன பண்ணிருக்கு, மாறுபாடுகளை அடைந்திருக்கிறது. அதுல ஒண்ணு சேமிப்பு பணி, இரண்டாவது பற்று கம்பிகளாக மாறுது, மூணாவது முட்களாக மாற்றம் அடைந்திருக்கிறது, நாலாவது பில்லோடு இலை காம்புகள் இலைகள் போன்று மாற்றம் அடைந்து உணவை தயாரிக்கும் பணிகளை மேற்கொள்ளுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூச்சி உண்ணும் தாவரங்கள். இது எல்லாமே இலையினுடைய சிறப்பு அம்சங்கள். சோ இதுதான் இலை. இலை அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்னேன், தாவர பகுதிகளில் மிக முக்கியமான அமைப்பு. அது நீராவி போக்கு மற்றும் ஒளிச்சேர்க்கை, அதாவது வாட்டர் எவாபரேஷன் அண்ட் தென் போட்டோசிந்தட்டிக் ரியாக்ஷனுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. இதுல இருக்கிற பகுதிகளில் இலையடி பகுதிகள் இருக்கும், அதுக்கப்புறம் பிட்டியோல்ஸ் இலை காம்புகள் இருக்கும், லேமினான் சொல்லப்படுற இலை பரப்பு, இது மாதிரி பல முக்கியமான பகுதிகளுடன் இலையானது தொடர்ந்து என்ன செய்யுது, இந்த பணிகளை எல்லாம் மேற்கொள்ளுது. இதை பத்தி எப்பயாவது ஒண்ணு கேட்பாங்க, அக்ரோபெட்டல் அப்படின்னு ஒரு வார்த்தையில பயன்படுத்துறாங்க. அக்ரோபெட்டல்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டா, தண்டிலிருந்து இலைகள் அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைந்திருக்கும் சொல்றாங்க. தண்டிலிருந்து இலைகள் அடியிலிருந்து நுனி நோக்கி செல்வதால் இதுக்கு பேரு அக்ரோபெட்டல் என்று சொல்றது. அக்ரோபெட்டல்னா அடி முதல் நுனி நோக்கி செல்லுதல் என்று சொல்றாங்க. இலை அமைப்பானது எப்படி இருக்கும் சொல்றாங்க, அடி முதல் நுனி நோக்கி செல்லும். இது அக்ரோபெட்டல் ஆர்டர், அதாவது அடி முதல் நுனி நோக்கிய வரிசை ஆகும். அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா இலைகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, இலைகள் முடிவு பகுதி.